வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து மத்திய அமைச்சர் கொடுத்த விளக்கம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசின் தெளிவான அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது பார்த்திங்கன்னா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் தொடர்பாக எந்த மாற்றமும் செய்யும் திட்டம் தற்போது அரசிடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தெரிவித்தார். மேலும் யூபிஎஸ்ஐ ரத்து செய்ய வேறு திட்டம் கொண்டு வருவது குறித்தும் எந்த முன்மொழிவும் பரிசீலனை இல்லை என்றும் அவர் விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதாவது யூபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவை தேசிய ஓய்வூதிய திட்டத்தில், அதாவது என்பிஎஸ்ல உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கான விருப்பத் தேர்வு ஆப்ஷனல் ஸ்கீம் என்ற நிலை தொடரும் என அரசு தெரிவிச்சிருக்கு. ஓய்வூதிய திட்டம் குறித்து பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நடைமுறையில் உள்ள யூபிஎஸ் விதிமுறைகளை தொடரும் என்று அரசு உறுதியளிச்சிருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதிய திட்டத்தில் நிலைத்தன்மையை பேணுவதே அரசின் நோக்கமாக இருப்பதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எனவே யூபிஎஸ் மாற்றப்படலாம் அல்லது நிறுத்தப்படலாம் என்ற தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஆதாரம் எதுவும் இல்லை என்பது இங்கே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசு தரப்புலேருந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் யூபிஎஸ் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.